உயிரை பறிக்கும் புதிய சட்டம் எதிர்க்கும் கிறிஸ்தவ அமைப்பு. நாம் உயிருக்கு உயிராய் நேசிக்கக்கூடிய ஒருவர் கடுமையான நோயால் பாதிக்கப்பட்டுள்ளார். அச்சமயத்தில் அவரது வாழ்க்கையை முடித்துக் கொள்ளும்படி வற்புறுத்தப்பட்டால் நமக்கு எப்படி இருக்கும்? உயிரை பறிக்கக்கூடிய இது போன்ற சட்டத்தை இங்கிலாந்தில் சட்டப்பூர்வமாக்கும் புதிய மசோதா முன்மொழியப்பட்டுள்ளது. ஊனமுற்றவர்கள், கடுமையான நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் தீரா மனநோயுடன் போராடுபவர்களை கொண்ட சில குடும்பத்தினர் அவர்களை கவனிப்பதற்கு பதிலாக பெரும் சுமையாக நினைக்கிறார்கள். இச்சமயத்தில்தான் சில குடும்பத்தினர் பாதிக்கப்பட்டவர்களை கருணை கொலைக்கு ஈடுபடுத்துகிறார்கள். பலவீனமானவர்கள் மற்றும் கடுமையான நோயால் போராடுபவர்களுக்கு மரணம் மட்டுமே ஒரே தீர்வு என்று கூறும் மனித நேயமற்ற கொலை எதற்காக? கனடாவில் 2023 ஆண்டில் ஏற்பட்ட இறப்புகளில் 4.7% மருத்துவ உதவியுடன் இதுபோன்ற கொலை செய்யப்பட்டுள்ளது. நெதர்லாந்து, பெல்ஜியம் மற்றும் லக்சம்பர்க் ஆகிய நாடுகளும் மனநோயால் போராடுபவர்களை இத்தகைய வலுக்கட்டாய மரணத்தை தேர்ந்தெடுக்க அனுமதித்துள்ளன. இந்த பட்டியலில் சுவிட்சர்லாந்தும் அடங்கும். அமெரிக்காவின் 11 மாநிலங்களில் மருத்துவர்கள் இதை சட்டப்பூர்வமாக்க பரிந்துரைத்து வருகின்றனர். உபாகமம் 32 அதிகாரம் 39 வசனத்தில் நானே அவர், என்னோடே வேறே தேவன் இல்லை என்பதை இப்பொழுது பாருங்கள். நான் கொல்லுகிறேன், நான் உயிர்ப்பிக்கிறேன், நான் காயப்படுத்துகிறேன், நான் சொஸ்தப்படுத்துகிறேன், என் கைக்கு தப்புவிப்பார் இல்லை என்று தேவன் கூறிய நற்கருத்தை நினைவு கொள்ளாமல் மரணம் மட்டுமே ஒரு தீர்வாக பார்க்கப்படுவது கவலையளிக்கிறது. இது போன்ற செயலை சட்டமாக்க தொடங்கினால் அது விரைவில் பரவிவிடும். இறுதியில் சமூகமே அந்த அதிகாரத்தை தனது கைகளில் எடுத்துக்கொள்ள முயற்சிக்க வாய்ப்புள்ளது. இங்கிலாந்தில் கருணை கொலை மசோதா விரைவில் நாடாளுமன்ற வாக்கெடுப்புக்கு வரக்கூடும். இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டால் ஊனமுற்றவர்கள் மற்றும் கடுமையான நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் முன்கூட்டியே மரணிக்க வேண்டிய அழுத்தத்தை எதிர்கொள்வார்கள். பாதிக்கப்பட்டவர்களில் ஒருவராக நம்மை நாமே நினைத்தால் அந்த வலியை நம்மால் உணர முடியும். நீதிமொழிகள் 24 அதிகாரம் 11 வசனத்தில் ஜனங்கள் ஒருவனை கொலை செய்ய திட்டமிடுகையில் உன்னால் முடிந்தால் அவனை காப்பாற்ற வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கும். விசுவாசிகளாகிய நாம் இதை மனதில் கொள்ள வேண்டும். உயிர்களை காப்பாற்றும் பொறுப்பை எதிர்ப்பு மூலம் அல்லாமல் ஜபத்தில் ஒன்றுபட்டு நமது குரல்களை கேட்க செய்ய வேண்டும். இந்த மசோதா களைய வேண்டும் என கிறிஸ்டியன் கன்சர்ன் என்கிற அமைப்பு இந்த தவக்காலத்தில் ஜபத்தின் மூலம் பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளது. கிறிஸ்தவர்களாகிய நாமும் இதற்கு எதிராக ஜபத்தின் மூலம் போராடுவோம். ஏனென்றால் வாழ்க்கை புனிதமானது. இறுதி முடிவு தேவனிடம் மட்டுமே உண்டு என்பதை உணர்வோம். இது போன்ற கருணையற்ற சட்டம் நீங்கவும் பாதிக்கப்படக்கூடியவர்களின் பாதுகாப்பிற்காகவும் நாம் ஜெபிப்போம். ஊனமுற்றவர்கள் மற்றும் நோய்வாய்ப்பட்டவர்களை பாதுகாக்க தேவன் தலையிடுவாராக. இந்த இருள் நிறைந்த உலகில் ஜெபம் ஒன்றே ரே ஆஃப் ஹோப் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆமென்.